அனைவருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இன்று கோலாகலமாக காலை நடைபெற்றது. இதன் காரணமாக மதுரை நகரமே விழா காலம் பூண்டியிருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியாமல் இருந்திருப்பாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மதுரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் காலை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கு மதுரை சித்திரை திருவிழாவில் சித்திரை 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் இதில் நாள்தோறும் காலை மாலை மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது நடைபெறுவதாகும். தினந்தோறுமே சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிடையாளர்களுமே இங்கு நிகழ்த்தி நடத்தப்பட்டுவதாகவும் சொல்லப்படுது. சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியான ஏப்ரல் 26ஆம் தேதி மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேக விழாவும் ஏப்ரல் 27ஆம் தேதி இங்கு திக்விஜய வைபவமும் நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் இன்று காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மற்றும் மீனாட்சி அம்மன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி, அது மட்டும் இல்லாமல் பவள கனிவாய் பெருமாள் ஆகிய மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்திருக்கிறதாக சொல்லப்படுது. சரியாக காலை 8:40 மணிக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்படும் பொழுது திருக்கல்யாணத்தை காண வந்திருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் தங்களும் தாலி சரட மாற்றிக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். அதே போல் இங்கு மீனாட்சி அம்மனுக்கு தாலி சரடுகளை மாற்றி கொண்டார். தன்னை போல் மற்ற பெண்களும் அன்னை மீனாட்சியின் தீர்க்க சுமங்கலி வரத்தை அருள் புரிவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. பக்தர்களுடைய பக்தி பரவசத்திற்கு இடையே திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து திருமண கோலத்தில் சுவாமியும் அம்பாளும் இங்கு கோவிலை வலம் வருவாங்க. மாலையில் இங்கு பல்லக்கு வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வருவாங்க. இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 29ஆம் தேதியன்று காலையில் மாசி வீதிகளில் திருத்தேரோட்டம் நடைபெறும். மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மதுரையின் பல்வேறு பகுதிகளில் திருமண விருந்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 1,00,000 பக்தர்கள் தடபுடலாக திருமண விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண ஏராளமானோர் மாசி வீதிகளில் கூடி வருவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்லைன் வழியாக இங்கு முன்பதிவு செய்து டிக்கெட் பெற்றவர்கள் மட்டுமே திருக்கல்யாணத்தை காண முடியும் என்பதால் மற்ற பக்தர்களும் திருக்கல்யாணத்தை நேரடியாக காண்பதற்காக மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பல இடங்களில் LED திரைகள் வைக்கப்பட்டு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. திரையில மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணத்தை தரிசித்தபடி வீதிகளில் அமர்ந்து பல பெண்கள் தாலி சரடனை மாற்றி கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மதுரையில் அன்னை அங்கையர்கண்ணி மீனாட்சி ஆலயத்தை தாமரை மலரும் இணையாக கூறுகிறது பரிப்பாடல். மதுரை மாநகரின் தெருக்கள் தாமரை மலரின் இதழ்கள் அடுக்கடுக்காக அமைந்துள்ளது என்று அதே சீரிய பாணியில் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் அன்னை மீனாட்சியின் ஆலயம் தாமரை மலரின் நடுவில் இருக்கக்கூடிய மொட்டு போல விளங்குகிறது. திருக்கோவிலை சுற்றி 5 வீதிகள் இருக்கிறதாகும். ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு உற்சவம் ஆண்டுதோறும் நடைபெறுவதாக சொல்லப்படுது. அன்னை மீனாட்சி அருள் ஆலயத்தில் திருவிழாக்களுக்கு குறைவே இல்லை. இதில் முக்கிய திருவிழாக்கள் என்று சொன்னால் சித்திரை திருவிழா, ஆவணி மூல திருவிழா, தெப்பத் திருவிழா, இவை எல்லாமே மாதந்தோறும் 12 தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு விழா நடைபெறுகிறது. சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் நடைபெறும். வைகாசி மாதத்தில் இங்கு வசந்த விழா, ஆனி மாதத்தில் இங்கு ஊஞ்சல் உற்சவம், ஆடி மாதத்தில் நடைபெறக்கூடிய முளைக்கொட்டு விழா,
ஆவணி மாதத்தில் நடைபெறும் ஆவணி மூல பெருவிழா. புரட்டாசி மாதத்தில் நடைபெறுவது நவராத்திரி குழு விழா. ஐப்பசி மாதத்தில் இங்கு கோலாட்ட திருவிழா. கார்த்திகை மாதத்தில் நடைபெறுவது தீப திருவிழா. மார்கழி மாதத்தில் நடைபெறுவது எண்ணெய் காப்பு திருவிழா. தை மாதத்தில் நடைபெறுவது தெப்ப திருவிழா. மாசி மாதத்தில் நடப்பது மகாவிழா. பங்குனியில் நடைபெறுவது கோடை வசந்த விழா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மூக்குத்தியுடன் தரிசிப்பது சிறப்பு. வைர கீடத்துடன் இங்கு அம்மனை தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, தை அமாவாசை நாட்களில் தரிசிக்கலாம். ஆனி பௌர்ணமி அன்று மீனாட்சி அம்மனுக்கு உச்சிக்கால பூஜையில் முக்கணிகளான மாப்பழா வாழை அபிஷேகம் செய்யப்படுவதாக சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. மீனாட்சி சன்னதி எதிரே இருக்கக்கூடிய கோபுரம் சிற்ப வேலைப்பாடுடன் இருப்பதால் சித்திர கோபுரம் என்று அழைக்கப்படுது. இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய 25 முகம் கொண்ட சதாசிவம் சிற்பம் அற்புதமானது. பொற்தாமரை குளத்தின் வடக்கு கரையில் இருக்கக்கூடிய இங்கு தூண்களில் மதுரை நகரை நிர்மணித்த மன்னன் இங்கு குலசேகர பாண்டியன். மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலை மரகத கல்லால் ஆனது. இதனால் மீனாட்சி அம்மனுக்கு மரகதவள்ளி என்ற பெயரும் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இங்கு ஆடி வீதிகளில் அதற்கு வெளியில் சித்திரை, ஆவணி, மாசி என சதுர அமைப்பில் 12 மாதங்கள் பெயர்களில் தெருக்கள் காணப்படுகிறது. இந்த வீதிகளில் தமிழ் மாதங்களின் பெயர்களில் அழைக்கப்படுவது சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு விட்டு சுந்தரேஸ்வரரை வணங்க செல்லக்கூடிய வழிகளில் இங்கு எழுந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விநாயகர் முக்குருணி விநாயகர் என அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் பிரசாதம் இங்கு தாளம்பூ குங்குமம். இந்த குங்குமம் வேறு எங்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீனாட்சி அம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் இடையே இருக்கக்கூடிய மண்டபத்தின் கோரையில் சுழலும் லிங்கம் இருக்குது. எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட இந்த சூழலிலும் இந்த லிங்கத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்பது இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை. நீங்கள் எந்த திசையில் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலுமே அந்த லிங்கத்தின் அடிப்பாகம் உங்களை நோக்கியே இருக்கும். மீனாட்சி அம்மன் மேற்கு பகுதியில் கிளிக்கூண்டு மண்டபம் மற்றும் ஊஞ்சல் மண்டபம் என்றழைக்கப்படுவது இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் தங்க விக்கிரங்களில் வைத்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவதாகும். அந்த சமயத்தில் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் மீனாட்சி அம்மனின் பெயரை சொல்லி அழைப்பது காண்போரை மெய்சிலிருக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 1000 மண்டபம் இருக்கிறதாகும். இங்கு 28 தூண்களில் இருந்து எந்த விதமான இசைக்கருவி இசைக்கப்படுகின்றது. மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பொத்தாமரை குளங்கள் மீன்கள் எதுவும் வசிப்பது கிடையாது. இங்கு மீன் போன்ற கண்களால் அன்னை மீனாட்சியே பக்தர்களை காத்து வருவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமுமே இரவில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குது. இந்த பள்ளியறை பூஜையை நேரில் கண்டாலுமே இந்த பூஜைக்கு பால், பழம், பூ போன்றவற்றை வாங்கி கொடுத்தால் மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் இதில் அனைவருமே கலந்து கொள்ள முடியாது என்பது ஆச்சரியப்பெற வைக்கக்கூடிய உண்மையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் காண வேண்டிய முக்கியமான இடங்களில் ஒன்று 1000 மண்டபம். ஆனால் இங்கு 985 தூண்கள் மட்டுமே இருக்கிறதாகும். 15 தூண்களுக்கு பதிலாக 2 கோவில்கள் இருக்குது. மண்டபத்தின் தூண்களில் எந்த கோலத்தில் நின்று பார்த்தாலுமே ஒரே வரிசையில் காட்சியளிப்பது வியப்பானதாக இருக்குது. இந்த மண்டபத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டபத்தின் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே அவரை ஒரு தூண் மறைக்காத வகையில் சிறந்த கணிதவியல் முறையில் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மீனாட்சி அம்மன் கோவிலில் பொற்தாமரை குளம் பிரசித்தி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் பொற்தாமரை குளத்தில் இங்கு மெய்ப்பிக்கும் வகையில் தங்க முலாம் பூசப்பட்டு தாமரை ஒன்று குளத்தில் மிதக்கிறதாகும். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பொற்தாமரை குளத்தின் படியில் லிங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.